குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்மளோட டார்கெட் படி பார்த்தீங்கன்னா 5 நாள் தமிழ் முடிஞ்சது. இன்னையிலேருந்து நம்ம இங்கிலீஷ் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து 5 டேஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. இன்றைக்கி வந்து 6th இங்கிலீஷ் படிக்கணும், நாளைக்கு 7th இங்கிலீஷ், அதுக்கடுத்து 8th 9th 10th அப்படின்னு சொல்லிட்டு 5 டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, 30 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் எந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்பாங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4-5 கொஷின் பேப்பரை வச்சு நான் அனலைஸ் பண்ணி எந்த பார்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதை தான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ ப்ரோஸ் போயம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேருந்து 3 to 5 கொஷின்ஸ் வருது, போயத்துலேருந்து 3 to 5 கொஷின்ஸ் வருது. மீதி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் அப்படி அதுலேருந்து தான் சொல்லிட்டு வருது. சரிங்களா? அப்போ ப்ரோஸ் போயமில் அப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோஸும் போயமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 7 to 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸு அண்டு போயம் இதை மட்டும் படிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கும். ப்ரோஸும் போயமும் படிச்சிங்கன்னா 7 to 10 கொஷின்ஸ் நமக்கு என்ன பண்ணோம் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது கிராமர் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எதில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் 2 to 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. சிலபல்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸு, கோடிங் அதாவது கோடு ஆட் ஒன் அவுட் அப்படின்னா ஏதாச்சும் ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், பி வந்து செகண்ட் லெட்டர்னா சி வந்து எத்தனாவது லெட்டர், ஜெட் வந்து எத்தனாவது லெட்டர்னு அது மாதிரி கேட்பாங்க. இல்லைனா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் ஏதாச்சும் ஆட் ஒன் அவுட்டு ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனுக்கு கூடிய 3 வார்த்தைகள் கொடுத்து சம்மந்தமே இல்லாத 4வது வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கொடுக்கறது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இது வந்து நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வரும். இது இங்கிலீஷ் மேஜர் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து 2 to 3 கொஷின் கேட்குறாங்க. ப்ரேசல் வேர்ப்ஸு கம்பல்சரியாக எல்லா கொஷின் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2லேருந்து 3 கொஷின்ஸ் ப்ரேசல் வேர்ப்ஸு கட்டாயம் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ப்ரேசல் வேர்ப்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ப்ரோஸு போயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட் மட்டும் படிச்சிங்கனாலும் குறைஞ்சது 15லேருந்து 20 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? மீது அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பார்ட்டில் கிராமர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு கொஷின்ஸ் டென்ஸ்லேருந்து வருது, இஃப் கிளாஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், மாடல்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதே மாதிரி சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸில் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆர்டிகல்ஸில் 1, சிலபல்ஸில் 1. சிலபஸ் மீன்ஸ் அதான் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கிறது தான். கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து சென்டென்ஸ் பட்டன், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸு, ஹோமோஃபோன்ஸு, சிங்குலர் ப்ளூரல், அப்ரிவேஷன் இது மாதிரி கேட்குறாங்க. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸும் ரேராக ஏதாச்சும் ஒரு சில கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ ப்ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரியோட ஹெட்லைன்ஸ் என்ன, அது யார் எழுதுனாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்து இல்லை ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இதை யார் சொன்னதுன்னு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஸ்டோரியிலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம். இது வந்து உங்களால் இப்போ புதுசாக படிக்க முடியுமானா 6th பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும், 7 யூனிட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிஸை முடிஞ்ச வரைக்கும் தமிழில் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். தமிழில் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 7 போயம் இருக்கும், 7 சப்ளிமெண்ட்ரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 6th தமிழ்னா 7 போயம், 7 இது மட்டும் தான் படிக்க போகிறீங்க. தமிழில் படிங்க. ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்னென்ன கிராமர் எல்லாம் இருக்குதோ அந்த கிராமர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. ஸோ ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ப்ரோஸு உங்களால் இதெல்லாம் படிக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த ப்ரோஸோட ஆத்தர் யார், அந்த ப்ரோஸோட முக்கியமான கருத்து என்ன, அது யார் யார் கேரக்டர் வராங்கன்னு சும்மா ஸ்டோரியாக மட்டும் படிச்சுக்கோங்க. ப்ரோஸு அப்புறம் போயமில் என்ன இருக்குது அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. சரிங்களா? ப்ரோஸுக்கு இதுதான். போயம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். போயம்லேயும் என்ன போயமோட டைட்டில் என்ன, அதை என்ன ஆத்தர் எழுதியிருக்கிற ஆத்தர் யார், அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய
என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கொஷின் இது கம்பல்சரி எல்லா கொஷின் பேப்பருமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 2லேருந்து 3 கொஷின் கேட்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஒன்றில் தமிழில் அணிகள் படிச்சிருக்கீங்களா? எடுத்துக்காட்டு ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, ஓமை அணி, ஏய்பு தொடை, இது மாதிரி கொடுத்துருக்கோம். அதை தான் இங்கிலீஷில் வந்து மெட்டாஃபர், சிமிலி, பர்சானிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பானுங்க. அது என்னென்ன அணிக்கு இருக்கும்? ஒரு 7க்கு ஒரு போயமுக்கு ஒரு நாள் 2 கொஷின்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 தான் இருக்கும் ஒரு டேர்முக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 கொஷின் படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அது வந்து கம்பல்சரி 2 கொஷின்ஸ் வருது, அது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 6th படிக்கிறீங்கன்னா 6th இருக்கக்கூடிய பிரேசல் வேர்ப்ஸ் அது கம்பல்சரி படிச்சிங்கன்னா அதுலேருந்து 2-3 கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி தான் பிரேசல் வேர்ப்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது கம்பல்சரி. இந்த 3 டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 5லேருந்து 6 கொஷின்ஸ் நமக்கு கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரோஸ் போயம் இதை படிச்சுட்டு கம்பல்சரி இதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த கொஷின்ஸ் அப்போ மீதி இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் வராதான்னு சொல்லிட்டு வரும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இஃப் கிளாஸ் வந்து ரொம்ப ஈஸி, ஆர்டிகல்ஸ் ஈஸி, சிலபஸ் ஈஸி, சென்டென்ஸ் பேட்டர்ன் ஈஸி, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எழுதலாம். சிங்குலர் ப்ளூரல் ஈஸி. இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு 5 டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 5 மார்க் வாங்கலாம். ஸோ ப்ரோஸ் போயமில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 10 கொஷின்ஸில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 மார்க் வாங்கினங்கன்னா கூட போதுமானது. அதே மாதிரி இதில் இருந்து அதே மாதிரி 5 to 10 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்கோமா, இதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5, இதில் ஒரு 5 டாபிக் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கூட 5 மொத்தம் 5, 10, 15 மார்க் நம்ம எடுத்தாச்சு. நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருக்கோம்? 30க்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 15 மார்க் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி படிச்சிங்கனாவே தாராளமாக 15 மார்க் வாங்கலாம். நான் சொல்லிட்டு இருக்கிறது இது மினிமம். நீங்கள் ஒருவேளை ப்ரோஸ் போயமில் 8லேருந்து 7லேருந்து 10 கொஷின் வருது, ஒருவேளை நீங்கள் 7க்கு 7 கொஷின் கூட வாங்கலாம். 10க்கு 7 கொஷின் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய மார்க்கு சின்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, பார்ட்ஸில் இதில் 5 மார்க் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் 3 கொஷின் வரும், பிரேசல் வேர்ப்ஸில் 3, 6, சிலபஸ் 1 ஏசி, 7 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 1, 8. ஸோ இதுலலாம் மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் வாங்குறது ரொம்ப ஈஸியானது. பட் ஆனால் படித்து அதை ரிவைஸ் பண்ணி அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? அப்போ தான் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இங்கிலீஷ்க்கான ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் இந்த ஆர்டரில் இப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கம்பல்சரியாக இங்கிலீஷில் குறைஞ்சது 15 மார்க் வாங்குறது, 15லேருந்து 20 மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸியான ஒன்று, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் 6th தமிழ் படிக்கிறேன். அதில் சப்போஸ் இங்கே ஏதாச்சும் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஏதாச்சும் கிராமர் பார்ட் நடத்துனதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அதை எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறது அந்த கிராமர் பார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போடுறேன். இல்லை ப்ரோஸ் போயம் ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் தெரியணும், எப்படி படிக்கிறது என்ன ஏது கொஞ்சம் ஈஸியாக வீடியோ போடுங்க, நோட்ஸ் எடுத்து போடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு சில இங்கிலீஷ் ஈஸியான கிராமர் டாபிக்ஸ் எல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இங்கிலீஷில் எப்படி படிக்கிறதுன்னு ஏதாச்சும் தெரியல டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நாள் இங்கிலீஷ் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கிராமர் பார்ட்டை பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழை இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்றைக்கி 6th தமிழ் முடிச்சுட்டு கிராமரில் ஒரு 2-3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 6th புக்கு படிக்கிறீங்கன்னா 6th புக்கில் இருக்கக்கூடிய கிராமர்ஸும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடியும். ஏதாச்சும் புரியல டவுட்டுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற உங்களுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கவர் ஆகும். அதுக்கு பின்னாடி மேக்ஸு சயின்ஸும் வீடியோ போடுவோம். ஸோ இப்போயே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே தமிழ் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி படித்து முடிக்காதவங்க அட்லீஸ்ட் 6th to 8th வந்து தரவாக படிச்சுட்டு 9th 10th இருக்கக்கூடிய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அதை நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமான தலைவர்களை பற்றின லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2022 மட்டும்தான் நடந்துச்சு. அதில் மட்டும்தான் புது சிலபஸ் மாற்றிட்டு நம்ம கையில் வச்சுருக்கிற புக்கில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் டெட்டு நடந்தது. ஆனால் அது ஒரே இது நிறைய செக்ஷன்ஸ்னால் நடந்ததுனால நமக்கு அதிலே 10-15 கொஷின் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் தொடர்ந்து வரும். தேங்க்யூ, பாய்.